மகாபிரிவாஜன் ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையை ஏகாக்கினி பூமரூபா நித்வைதா துவைத வஜ்ஜிதா என்று அவள் எப்படியெல்லாம் அழைக்கிறார்கள். ஒன்றுதான், அனைத்தும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பேதங்களை மறைப்பதற்கு நமக்கு இந்த ஞானத்தை தந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த பேதம் மறையணும் அப்படின்னா அவகிட்ட நம்ம ஒரு வரம் கேட்கணுமே. என்னன்னு கேட்கணும்? அவள் எந்த ரூபத்தில் இருக்கிறாள், அவளிடம் நாம் எப்படி கேட்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்கே. அதற்காக சொல்லப்பட்ட ஒரு நாமம் ஓம் அன்னதாயை நமஹ. ஓம் அன்னதாயை நமஹ. அப்போ இதில் எப்படி பதம் பிரிக்கிறோம் அப்படின்னா அன்னம் தா. அன்னம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆகாரம், சாப்பாடு. தா என்றால் கொடுப்பவள். உடனே நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அன்னத்தை, ஆகாரத்தை கொடுப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நாம் வாழ்வதற்கு தேவையான உணவை தருபவள் அப்படின்னு நமக்கு தோன்கிறது. ஆனா இந்த ஆகாரத்துக்கு மட்டுமா இந்த வாக்தேவதைகள் இவ்வளோ பெரிய நாமத்தை சொல்லியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா, இந்த உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லில் மறைந்திருக்கக்கூடிய அர்த்தம், அதில் இருக்கக்கூடிய தத்துவம் அது நமக்கு முக்கியம். ஏன் அப்படின்னா ஞான மார்க்கத்தில் செல்லும் பொழுது உணவு அப்படிங்கிறது இரண்டாம் பட்சம். ஏன் அப்படின்னா மனசு எப்படி இருக்கணும்? சதா சர்வகாலம் அவளுடைய நினைவில் இருக்க வேண்டும். அப்போ நமக்கு இந்த உணவுங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவளுடைய நினைவு நமக்கு வராது. அப்போ ஞான மார்க்கத்தில் செல்லும் பொழுது இங்கே எதற்காக உணவு சொல்லப்பட்டது? இது ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்கு. அப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே சொல்லக்கூடியது வயிற்றுக்கு மட்டும் ஆகாரம் அல்ல, புத்திக்கும் சிறிது தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆகாரத்தை நாம் இவளிடம் கேட்க வேண்டும். இதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆதிசங்கரர் ஒவ்வொரு இல்லமாக சொல்லும் பொழுது பவதி பிக்ஷாம் தேகின்னு கேட்டுக்கிட்டே போவாராம். அப்படி சொல்லும் பொழுதுதான் அவர் இயற்றிய கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிற அந்த ஸ்தோத்திரம் நமக்கு பெரிய பொக்கிஷமாக கிடைத்தது. இப்போ அவர் அன்னபூர்ண அஷ்டகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்தையும் நமக்கு கொடுத்திருக்கார். இப்போ அன்னபூர்ணா அஷ்டகம் அப்படின்னு சொன்னவொடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? காசியில் இருக்கக்கூடிய அன்னபூரணி தேவி, அவள் ஒரு கையில் இந்த உணவை பரிமாறுவதற்கு கரண்டியோடு இருக்கிறார், மற்றொரு கையில் அந்த உணவு நிரம்பிய பாத்திரத்தை வைத்து கொண்டிருக்கிறார். இப்ப அந்த அன்னபூரணி கிட்ட இவர் ஆதிசங்கரர் பிரார்த்தனை பண்றாரு. என்ன நினைச்சு ஸ்லோகம் பண்றாரு அப்படின்னா நிறைய ஸ்லோகங்கள் வருது. கடைசி அவர் முடிக்க போகும் பொழுது சொல்கிறார், அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகிச்ச பார்வதி அப்படின்னு கேட்கிறார். இப்ப என்ன கேட்டார் அவரு? ஞான வைராகியம். பார்த்தீங்களா? இப்போ இந்த வாக்தேவதைகள் எதற்காக அன்னதான் சொன்னது புரிஞ்சிருச்சா? ஆக இங்கே அன்னம் அப்படின்னு சொன்னது நம்முடைய புத்திக்கு, நம்முடைய மனத்திற்கு இருக்கக்கூடிய அந்த ஞான வைராகியம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஞான மார்க்கத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். சதா சர்வகாலமும் அவளுடைய நினைவில் இருக்க வேண்டும். எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அவளை நாம் பார்ப்பதற்கு மனது அப்படியே ஏகாகிரமாக இருக்க வேண்டும். இங்கே அங்கே அப்படின்னு அலைபாயாமல் வச்சிருக்கணும் இல்லையா? அப்போ அந்த வைராக்கியம் நமக்கு வேண்டுமே, ஞான வைராக்கியம். அப்போ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அம்மா எனக்கு இந்த ஞான வைராக்கியத்தை பிட்சையாக போடுவாய் அப்படின்னு கேட்குறார். அப்போ இங்கே அன்னம் அப்படிங்கிறது என்னது, பிக்ஷை அப்படிங்கிறது என்னது? இந்த ஞான வைராக்கியம் தான் பிக்ஷையாக தரப்பட வேண்டும். ஆக அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சரீரத்தை காப்பாற்றக்கூடிய அன்னம் கிடையாது. நம்முடைய சரீரத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, பிரம்மம் இருக்கே, அதை நாம் தெரிந்து கொள்வதற்கு தேவையான இந்த ஞான வைராக்கியம், அதைத்தான் தரக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். மகாபெரியவாச்சன்.